இந்த இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல 5 நாளாக இருக்கே. ஒரு பேய்கிட்ட மாட்டிட்டு இருக்கே. இடத்துலேருந்து தப்பிக்கவே முடியலை. இங்கிட்ட தப்பிக்கணுன்னா ஒரு சாவி கண்டுபிடிக்கணும். அது நான் எல்லா ரூம்லேயும் பார்த்து சாவியை காணல. ஆனால் இன்னும் கொஞ்சம் ரூமில் போகலை. அந்த ரூமில் போய் பார்க்கணும். அந்த பேய் வேற எப்போ வரும்னு தெரியாது. அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. இது கன் ஷூட்டிங்கில் வைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கு. இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. திறப்பு கேமரா வேணுமா? இதுக்கு ஒரு சாவியை எப்படியோ கண்டுபிடிக்கணும். நிறைய டப்பாலாம் வெளியே வச்சுருக்கு. அடிக்கடி நிறைய சத்தம்லாம் வேறு கேட்கு. நாங்கள் பொறுமையாக ஆனால் அந்த பேயை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குது. அந்த பேய் வர பின்னாடி ஒரு எலி வரும். எலி வர்றது பார்த்தாலே பேய் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த எலியை பார்த்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் ஃபாஸ்ட்டாக கீயை கண்டுபிடிக்கலாம். கைஸ், பாத்ரூம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கெல்லாம் சாவி இருக்குமானே தெரியாது. ஒளியக்கெல்லாம் வேறு கரெக்டாக இடம் இருக்குது. ஆனால் இந்த பேய்க்கு தெரியும் இந்த எங்கே தான் ஒளிப்போன்னு. பாத்ரூம் பெருசாக தான் இருக்குது. ஏதோ ஹோட்டல் பாத்ரூம் மாதிரி இருக்கா. எலி வருது. ஃபாஸ்ட்டாக ஒளி அங்கே சொல்ல. கடைசியில் பாத்ரூமில் வேறு ஒளிய வச்சு நம்மளை நாங்கள் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்போம். திடீர்னு அது சத்தம் கேட்டு வரோம். எவனோ செத்தாங்க கைஸ். நாங்கள் தப்பிச்சோம். இருந்தும் போய் பார்ப்போம் யார் செத்தான்னு வேறு பார்க்கணும். அநேகமாக அதான் அந்த மேலே இருக்க 2வது ரூமில் தான் பேய் இருக்கோம். அதனால் இந்த நேரம் யூஸ் பண்ணி நாங்கள் கீழே சுற்றலாம். ஆனால் கீழே நிறைய வழி இருக்குது. நாங்கள் இந்த வழியாக போகலாம். இருங்க, கொஞ்சம் ஒரு சத்தம் போனோம் புரிய போனோம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா கீழே நிறைய கம்பியில் வேறு போட்டிருக்கோம். அதில் தொட்டாலே சத்தம் வந்துடும். அதனால் கீழே பார்த்து பொறுமையாக போகலாம். இந்த இடமே ரொம்ப பாலடைஞ்சிருக்கு. ட்ராயர் கைஸ். முதல் ஓப்பன் 2 உண்மை இல்லை. 2வது ஓப்பன் பண்ணுவோம். கைஸ், சாவியை கண்டுபிடிச்சாச்சு. ஐயையோ பேய். நல்ல வேலை அந்த பேய் நம்மளை பார்க்கல. ஐயையோ பார்த்துருச்சோ. எஸ்கேப். ஓடு ஃபாஸ்ட்டாக போகணும் கைஸ். ஒளியாக்கு வேறு இடம் இல்லை. ஃபாஸ்ட்டாக எங்கேயும் ஒளிஞ்சாகணுமே. பாஞ்சாச்சு. இங்கிட்ட ஒளிஞ்சா பார்க்குமோ? எப்படி அந்த டேபிளுக்குள்ளே போகணும். அப்போ தான் அந்த பேய் நம்மளை பார்க்காது. இருங்க கைஸ், கரெக்டாக டைம் பார்த்து அந்த டேபிளில் போயிட்டே. இந்த கேமில் ஒரு ப்ராஃபிட் என்னென்னா அந்த பேயால் நாங்கள் டேபிளுக்கு அடியில் இருந்தால் அடிக்க முடியாது. அதுதான் இந்த கேமில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் இந்த கேமில் ஃபைட் பண்ண முடிச்சா நல்லாயிருக்கும். கையில் ஒரு மட்டையை தந்துட்டு அந்த பேய் கூட ஃபைட் பண்ணிச்சுன்னா. அந்த பேய்க்கு லக் என்னென்னா அதுக்கு கையில் மட்டை இருக்குது, நம்ம கையில் மட்டை இல்லை. அதனால் அந்த பேய் நம்ம கையில் தப்பிச்சிட்ருக்கு. ஐயையோ காய்ஸ், ஃபாஸ்ட்டாக போய் அதை ஓப்பன் பண்ணணும். அலங்கி போய் நம்மளை கொன்னிடும். ஃபாஸ்ட். ஐயையோ எங்கே போட மறந்து போச்சு. இது என்ன திடீர்னு கபோர்டுக்குள்ளே போயிட்டே. சவப்பட்டி நமக்கு உண்டாகிச்சு. இருங்க கைஸ், இதில் போடணும். போட்டாச்சு. என்ன போட முடியல காய்ஸ். இந்த கேம் நம்மளை ஏமாத்துது. அது வேறு ஏதோ ஒரு டோருக்குள்ளே கீழே நினைக்கிறேன். இருங்க, கீழே போய் பார்க்குறேன். ஐயோ பார்க்குதே. போயிடுமோ, மேலே வருமோ? போடா, போயிடுச்சு. நாங்கள் பாட்டு கீழே போகலாம். என்ன போனது திரும்ப வருது. கொன்னுடுமோ? ஐயையோ, மேலே வேறு நிறைய ரூம் கிடையாது. செத்துருச்சுடா. ஐயையோ, அவ்வளோந்தான்.